இந்த நாளின் தலைப்பாக சைன் ஆஃப் ஸ்பிரிட் டிசெண்டிங், சைன் ஆஃப் ஸ்பிரிட் டிசெண்டிங், பரிசுத்த ஆவியானவரின் இறங்குதல், அதனுடைய காரியம் அது எப்படி இருக்கும். இங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரத்தில் அங்கே யோவான் ஸ்நானகன் அநேகருக்கு பாவ மன்னிப்பை குறித்து நிச்சயப்படுத்திவிட்டு அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட அங்கே உபதேசத்திட்டு இருக்கும்பொழுது அந்த நேரத்தில் இயேசுவானவர் வருகிறார். அவரை பார்த்து சொல்லுகிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னவர் 32ஆம் அதிகாரத்தில் நான் இவருக்கு தண்ணீரினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனால் இவர் உங்களுக்கு ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பார் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக யோவான் அங்கே ஞானஸ்நானம் இயேசுவானவர் கொடுத்தபோது இயேசுவானவர் தண்ணீரே மூழ்கி எழுந்த பொழுது 32ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். John 1:32 says, and John bare record saying, I saw the Spirit descending from heaven like a dove, and it abode upon him. வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இவரை அந்த நேரத்தில் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்தார். நாமும் பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்நானத்திலே நிறைவோம், இயேசுவை போல வாழ்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.